வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மார்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம் என ட்ரம்ப் எச்சரிக்கை. போரை நிறுத்த சீனா கோரிக்கை. எகிரும் உலக சந்தை விலை. உள்நாட்டில் எரிபொருள் விலையை தக்க வைக்க ஜனாதிபதி அனுரவின் அதிரடி திட்டம். சமையல் எரிவாயு விலை திருத்தம். லிட்ரோ நிறுவனம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. தலைநகருக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். கலடுவாவில் 20 நாட்களுக்கு மட்டுமே நீர் இருப்பு. நீர் நெருக்கடியை சமாளிக்க விசேட செயல்பாட்டு குழு நியமனம். நீர் வழங்கல் சபை அதிரடி. கொத்மலையில் 70 அடி பள்ளத்தில் வீழ்ந்து ஹேஸ் வாகனம் கோர விபத்து. அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் வொர்க் ஃப்ரம் ஹோம். பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் முக்கிய ஆய்வு. இயக்கட்சியில் காணி அளவீட்டு பணிக்கு எதிர்ப்பு. மக்கள் போராட்டத்தினால் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. ஸ்மார்ட் போன் பயனர்களே எச்சரிக்கை. இணையவழி மோசடிகள் குறித்து காவல்துறை விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. கண்டியில் சோகம். பிக் மேட்ச் ஏற்பாட்டிற்கு சென்ற பாடசாலை மாணவர்கள் விபத்து. ஒருவர் பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் மீது பாரிய தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் உலக நாடுகள் பெரும் அச்சத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளை மாளிகையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் உடனடியாக அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு உடன்படாவிட்டால் அந்த நாட்டின் எரிசக்தி நிலையங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தகர்க்கப்படும் என எச்சரித்துள்ளார். ஈரான் ஒப்பந்தத்திற்கு வரவில்லை என்றால் அவர்களின் எரிசக்தி நிலையங்களை ஒரே நேரத்தில் தாக்க திட்டமிட்டுள்ளோம். ஈரானை மீண்டும் கற்காலத்திற்கே கொண்டு செல்வோம். ஏற்கனவே ஈரானின் வான்படை மற்றும் கடற்படை அளிக்கப்பட்டு விட்டன என ட்ரம்ப் குறிப்பிட்டார். இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $105.38 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் அமெரிக்க மக்களுக்கு விசேட கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் ஈரான் மக்கள் அமைதியையே விரும்புவதாகவும் அரசியல் மோதல்களுக்கு அப்பால் ஈரான் பற்றிய தவறான பிம்பத்தை விடுத்து உண்மையை உணருமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 28 முதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தி வரும் தாக்குதல்களில் பல மூத்த தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கு பதிலடியாக ஈரானிய ராணுவம் 200 கிலோமீட்டர் வரம்பு கொண்ட அரஷ் 2 ரக ட்ரோன்களை பயன்படுத்தி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. பென்குரியன் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க போர் விமானங்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ரேடார் தளங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் அடுத்த 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் பாக்தாத் நகரின் மைய பகுதியில் பாரிய தாக்குதல்களை நடத்தக்கூடும் என அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. இதனால் ஈராக்கில் உள்ள அனைத்து அமெரிக்க குடிமக்களையும் உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மோதல்கள் தீவிரமடைந்து வருவதை கண்டித்துள்ள சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் ராணுவ நடவடிக்கைகள் மூலம் எதற்கும் தீர்வு காண முடியாது என தெரிவித்துள்ளார். உடனடியாக அனைத்து தரப்பினரும் போரை நிறுத்த வேண்டும் என்றும் இது உலக எரிசக்தி பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் என்றும் சீனா வலியுறுத்தியுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்து வரும் நிலையிலும் உள்நாட்டில் அதன் தாக்கத்தை குறைத்து விலையை நிலையாக பேணுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் விசேட அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி 2026 மார்ச் 22 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. உலக சந்தையில் இறக்குமதி விலை அதிகரித்தாலும் உள்நாட்டு விற்பனை விலை உயராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி விலை அரசாங்கம் அறிவித்த விற்பனை விலையை விட அதிகரிக்கும் பட்சத்தில் இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் லீட்டர் ஒன்றுக்கு $20 செலுத்த வேண்டும். குறிப்பிட்ட எல்லையை தாண்டி விலை அதிகரிக்கும் போது இறக்குமதியாளர்கள் லீட்டர் ஒன்றுக்கு $100 வரை செலுத்த வேண்டிய நிபந்தனைகளும் இதில் உள்வாங்கப்பட்டுள்ளன. பொதுமக்களாலும் பொது போக்குவரத்து துறையினாலும் அதிகம் பயன்படுத்தப்படும் எரிபொருட்களின் விலைகளை உலக சந்தை அழுத்தங்களுக்கு மத்தியில் உயராமல் தடுத்து மக்களுக்கு கட்டுப்படியாகும் விலையில் எரிபொருளை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும். இதேவேளை எரிபொருள் விநியோகம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மஜூர நெத்திகுமார கரு தெரிவிக்கையில் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி மற்றும் ஈரான் அமெரிக்க மோதல் போன்ற சூழல்களை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் எரிபொருளை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
ஏப்ரல் மாதத்திற்கான சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் வரும் 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாதாந்த விலை திருத்த கொள்கைக்கு அமைய ஏப்ரல் மாதத்திற்கான புதிய விலைப்பட்டியல் ஏற்கனவே நிதி அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சின் உத்தியோகபூர்வ அனுமதி கிடைத்தவுடன் புதிய விலைகள் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும். புதிய அறிவிப்பு வெளியாகும் வரை சந்தையில் தற்போதுள்ள விலைகளிலேயே எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படும். இதில் எவ்வித மாற்றமும் இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார். விலை திருத்தம் குறித்து நுகர்வோர் மத்தியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலைவரும் நிலையில் நாட்டின் நுகர்வுக்கு தேவையான சமையல் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றும் லிட்டோ தலைவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் பிரதான நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் நீர்மட்டம் மிக வேகமாக குறைந்து வருவதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார இன்று கருத்து தெரிவிக்கையில் பிரதான நிலையங்களில் ஒன்றான கலடுவாவ நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்னும் 20 நாட்களுக்கு மாத்திரமே விநியோகிப்பதற்கான நீர் எஞ்சியுள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை மற்றொரு பிரதான நிலையமான லபுகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்னும் 50 நாட்களுக்கு மாத்திரமே நீர் இருப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக நீர்நிலைகள் வற்றி வருகின்றன. வெப்பம் காரணமாக பொதுமக்கள் நீரை வளமையை விட அதிகளவில் பயன்படுத்தி வருகின்றனர். தற்போதைய நிலவரப்படி நீர் நுகர்வு தொடர்ந்தும் அதிகரித்து சென்றால் குடிநீர் உற்பத்தியை எதிர்காலத்தில் ஓரளவு கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே பொதுமக்கள் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் கடும் வறட்சி மற்றும் நீர் ஆதாரங்கள் வற்றி வருவதால் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை கண்காணிக்கவும் முகாமைத்துவம் செய்யவும் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளது. தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் மற்றும் பொது முகாமையாளரினால் நியமிக்கப்பட்டுள்ள இந்த விசேட செயல்பாட்டு குழு நீர் ஆதாரங்களின் நிலை, உற்பத்தி திறன் மற்றும் விநியோக முறைகளை தினசரி மற்றும் வாராந்த அடிப்படையில் கண்காணித்தல், பல்வேறு பிரிவுகளுக்கு இடையே முறையான தொடர்பாடலை பேணி கிடைக்கக்கூடிய நீரை சீராக பகிர்ந்தளிப்பதை உறுதி செய்தல், எதிர்காலத்தில் நீண்ட நேர நீர் விநியோக தடைகள் ஏற்படுவதை தவிர்த்து முகாமைத்துவ அறிக்கைகள் மூலம் தீர்வுகளை முன்வைக்கும். தற்போது நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக நீர் உற்பத்தி திறன் வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் சேவையை ஆக குறைந்த மட்டத்திலாவது பேணுவதற்கும் நுகர்வோர் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை குறைப்பதற்கும் இந்த விசேட குழுவின் தலையீடு அவசியமாகியுள்ளது. வற்றி வரும் நீர் ஆதாரங்கள் மீண்டும் வளமைக்கு திரும்பும் வரை இக்குழு தீவிரமாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டுப்படுத்தப்பட்டுள்ள நீர் விநியோக திறனை கருத்தில் கொண்டு நுகர்வோர் அனைவரும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் நீரை பயன்படுத்தி முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் மற்றும் எரிசக்தி சவால்களை சமாளிக்கும் வகையில் அரச நிறுவனங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை மீண்டும் அமல்படுத்துவது குறித்து அரசாங்கம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இணைய வழியாக நடைபெற்ற அமைச்சரவை குழு கூட்டத்தில் இது குறித்த சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பற்றாக்குறைக்கு மத்தியில் அரசு சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். எதிர்வரும் ஏப்ரல் 16 மற்றும் 17 ஆகிய திகதிகளில் அரசாங்க அலுவலகங்களில் இணையவழி முறையில் பணியாற்றும் திறனை பரிசோதிப்பதற்கான முதற்கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மார்ச் 31 திகதி வரையிலான கணக்கெடுப்பின்படி ஊடக மற்றும் சுகாதார அமைச்சுக்கள் டீசல் பயன்பாட்டில் 42% சேமிப்பை எட்டியுள்ளன. மின்சாரம் மற்றும் நீர் மேலாண்மை திட்டங்களும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே தேவைக்கேற்ப இணையவழி கற்றல் முறையை பயன்படுத்தி வரும் நிலையில் ஏப்ரல் 7 மற்றும் 9 ஆகிய திகதிகளில் பாடசாலைகளில் எரிசக்தி சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. தற்போது போக்குவரத்து, நீதித்துறை மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுக்கள் குறைந்த அளவு பணியாளர்களுடன் நேரடி சேவையையும் ஏனைய பணிகளை இணையவழிகளிலும் முன்னெடுத்து வருகின்றன. இதேவேளை கிராம சேவகர் போட்டி பரீட்சை உள்ளிட்ட முக்கிய தேர்வுகள் திட்டமிட்டபடி தடையின்றி நடைபெறும் என பொது நிர்வாக அமைச்சு அறிவித்துள்ளது. கைபேசிகள் ஊடாக முன்னெடுக்கப்படும் புதிய வகை இணையவழி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை காவல்துறை விசேட எச்சரிக்கை விடுத்துள்ளது.
சந்தேகத்திற்கிடமான குறுஞ்செய்திகள் அல்லது சமூக வலைதளங்களூடாக வரும் அடையாளம் தெரியாத இணைய இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இவ்வாறான இணைப்புகளை திறப்பதன் மூலம் உங்களது தனிப்பட்ட தரவுகள் மற்றும் வங்கி விவரங்கள் திருடப்படும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இணைய இணைப்புகளை அணுகுவதற்கு முன்னர் அந்த இணையதள முகவரியின் முடிவில் உள்ள டொமைன் பெயர்களை சரிபார்க்குமாறு கோரப்பட்டுள்ளது. குறிப்பாக NET XYZ CC முடிவுகளை கொண்ட இணைப்புகளை திறக்க வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இவை போன்ற வழக்கத்துக்கு மாறான டொமைன் பெயர்கள் பெரும்பாலும் மோசடி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. அந்நிய நபர்களிடமிருந்து வரும் கவர்ச்சிகரமான பரிசுகள் அல்லது வேலைவாய்ப்பு தொடர்பான செய்திகளை நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வமற்ற செயலிகளை தரவிறக்க செய்வதை தவிர்க்கவும். ஏதேனும் சந்தேகம் ஏற்படின் உடனடியாக அருகிலுள்ள காவல்துறை நிலையத்திற்கோ அல்லது கணினி அவசர துலங்கல் பிரிவிற்கோ தெரியப்படுத்துமாறு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் காவல்துறை இந்த விசேட அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இயக்கச்சி பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாம் விரிவாக்கத்திற்காக பொதுமக்களின் காணிகளை அளவீடு செய்யும் முயற்சி மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் கடும் எதிர்ப்பினை தொடர்ந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட இயக்கச்சியில் உள்ள 4வது இலங்கை மின்னியந்திர இராணுவ முகாமிற்காக அப்பகுதியைச் சேர்ந்த 17 பொதுமக்களுக்கு சொந்தமான நிலங்களை அளவீடு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. சொந்த நிலங்களை இழக்கும் அபாயத்தில் உள்ள நில உரிமையாளர்களின் நலன் கருதி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் தலைமையில் இன்று காலை 8 மணியளவில் குறித்த இராணுவ முகாம் முன்பாக பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரன் மற்றும் சந்திரகுமார், பச்சிலைப்பள்ளி மற்றும் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர்கள், உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். எமது நிலம் எமக்கு வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியதுடன் இராணுவத்திற்கும் ஆளும் தரப்பிற்கும் எதிரான பதாகைகளை ஏந்தி போராட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். போராட்டத்தின் தீவிரத்தை அடுத்து பச்சிலைப்பள்ளி பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க குறித்த நில அளவீட்டு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த அளவீடு தொடர்ந்தால் மக்கள் நிரந்தரமாக தமது காணிகளை இழக்க நேரிடும் என மக்கள் பிரதிநிதிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஹேஸ் ரக வாகனம் ஒன்று சுமார் 70 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை 1 மணி அளவில் கொத்மலை கிரண்டியல்ல பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த ஹேஸ் ரக வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த சுமார் 70 அடி ஆழமான பள்ளத்தில் வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தானது கிரண்டியல்ல பகுதியில் ஏற்கனவே மண் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கும் அண்மையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து விபத்துக்குள்ளான இடத்திற்கும் அருகிலேயே இடம்பெற்றுள்ளது. இப்பகுதி மிகவும் அபாயகரமான வளைவுகளை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈச்சலம்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூமரத்தடிச்சேனை பகுதியில் உள்ள வாய்க்கால் ஒன்றிலிருந்து இன்று வியாழக்கிழமை பெருமளவிலான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. வாகரை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இவை கண்டெடுக்கப்பட்டன. இதன்போது மோட்டார் குண்டுகள் 4, மோட்டார் குண்டு சார்ஜர்கள் 2, T56 ரக துப்பாக்கி தோட்டாக்கள் 75 ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்ட குறித்த ஆயுதங்கள் அனைத்தும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஈச்சலம்பற்று போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆயுதங்கள் யாரால் எப்போது மறைத்து வைக்கப்பட்டன என்பது குறித்து ஈச்சலம்பற்று போலீசார் தீவிர விசாரணை ஆரம்பித்துள்ளனர். கல்கிசை படவுவிட்ட பகுதியில் போலீசாரும் கடற்படையினரும் இணைந்து முன்னெடுத்த பாரிய தேடுதல் நடவடிக்கையில் 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கல்கிசை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட படோவிட்ட 1, 2 மற்றும் 3ஆம் கட்ட பகுதிகளை உள்ளடக்கி நேற்று இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கல்கிசை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு, கடற்படை மற்றும் போலீஸ் மோப்ப நாய்கள் உதவியுடன் சுமார் 4 மணி நேரம் இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடன் 14 பேர் கைது செய்யப்பட்டனர்.
செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஹெரோயின் 2830 மில்லிகிராம், ஐஸ் போதைப் பொருள் 3890 மில்லிகிராம், கஞ்சா 6000 மில்லிகிராம், போதை மாத்திரைகள் 10 ஆகியன கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களில் 9 பேர் நீதிமன்றினால் ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் அண்மைய காலமாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை கருத்தில் கொண்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் மற்றும் பாரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கண்டறியும் நோக்கிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அத்துடன் வெளிப்பிரதேசங்களில் இருந்து வந்து தங்கியிருப்பவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். படோவிட்ட மற்றும் கல்கிசே போலீஸ் நிலையங்கள் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. ஏர்பஸ் விமான கொள்வனவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் லஞ்ச ஊழல் விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷவின் புதல்வர் மற்றும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அதிகாரியின் மனைவி ஆகியோரை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷவின் புதல்வர் ஷமீந்திர ராஜபக்ஷ மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க ஆகியோரை சந்தேக நபர்களாக பெயரிட்டுள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவர்களை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு இன்று திறந்தபடியாணை பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்துள்ள கோரிக்கையை ஆராய்ந்த கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம் இந்த தீர்மானத்தை அறிவித்தார். இந்த விசேட உத்தரவை இலங்கையின் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களுக்கும் உடனடியாக அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபர்கள் இலங்கைக்கு வருகை தந்தால் அவர்களை கைது செய்ய வேண்டும். கைது குறித்த தகவலை உடனடியாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க வேண்டும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாடலருக்கும் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஏர்பஸ் விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் நீண்ட காலமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த நீதிமன்ற உத்தரவு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. பாதுக்கை, ஹோமாகம மற்றும் பெலன்பத்தை ஆகிய பகுதிகளில் கட்டம் கட்டமாக 24 மணி நேர நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. லபுகம மற்றும் கலடுவாவன் நீர்த்தேக்கங்களில் நீர் உற்பத்தி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அச்சபையின் பொது முகாமையாளர் திஸ்னா பன்னில தெரிவித்தார். இதற்கமைய பாதுகை பகுதியில் இன்று இரவு 8 மணி முதல் நாளை இரவு 8 மணி வரை 24 மணி நேர நீர்வட்டு அமுல்படுத்தப்படும். அதன் பின்னர் அப்பகுதிகளுக்கு தொடர்ந்து 4 நாட்களுக்கு நீர் விநியோகம் செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டார். மீண்டும் ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதி பாதுகைக்கான நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. ஹோமாகம பகுதியில் ஏப்ரல் மாதம் 3ஆம் திகதி இரவு 8 மணி முதல் 4ஆம் திகதி இரவு 8 மணி வரை 24 மணி நேர நீர் வெட்டு அமுல்படுத்தப்படும். அந்த பகுதிக்கும் தொடர்ந்து 4 நாட்களுக்கு நீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என திஸ்னா பன்னில தெரிவித்தார். பெலன்வத்தி பகுதியில் ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி இரவு 8 மணி முதல் 5ஆம் திகதி இரவு 8 மணி வரை 24 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. அதன் பின்னர் 4 நாட்களுக்கு தொடர்ந்து நீர் விநியோகிக்கப்பட்டு மீண்டும் 9ஆம் திகதி அந்த வலயத்திற்கான நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி திகனை வீதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு மாணவர் படுகாயமடைந்துள்ளார். கண்டியின் முன்னணி பாடசாலைகளுக்கு இடையில் பல்லேகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள பிக் மேட்ச் கிரிக்கெட் போட்டியின் ஏற்பாட்டு பணிகளுக்காக 2 மாணவர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தனர். பல்லேகல ராணுவ முகாமிற்கு முன்பாக திகனை திசையில் இருந்து வந்த பேருந்துடன் மாணவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இந்த மோதலில் 2 மாணவர்களும் பேருந்துக்குள் சிக்கி தூக்கி வீசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் சிக்கியவர்களில் 12ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மற்ற மாணவர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு தற்போது கண்டி தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பாக பல்லேகல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிரிக்கெட் போட்டி திருவிழா கோலம் பூண்டிருந்த வேளையில் மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் கண்டி பகுதி பாடசாலை சமூகத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மஸ்கெலியா ரக்காடு கிராம பகுதியில் அமைந்துள்ள ஃபைன்ஸ் அரச வனப்பகுதியில் நேற்று காலை ஏற்பட்ட பாரிய தீப்பரவலினால் சுமார் 44 ஏக்கர் நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளது. மஸ்கெலியா பிரதேச சபைக்குட்பட்ட ரக்காடு கிராமத்தில் உள்ள விசேட அதிரடிப்படை முகாம் பகுதியில் நேற்று காலை 9 மணி அளவில் இந்த தீப்பரவல் ஆரம்பமாகியுள்ளது. லக்சபான வாழமலை பகுதியை ஒட்டியுள்ள 44 ஏக்கர் பரப்பிலான
பைன்ஸ் மரங்கள் பயிரிடப்பட்ட வனப்பகுதியே இவ்வாறு தீயினால் பாதிக்கப்பட்டுள்ளது. தீப்பரவல் குறித்து தகவல் அறிந்ததும் நல்ல தண்ணி போலீசார், ரக்காடு அதிரடிப்படையினர் மற்றும் ஹட்டன் வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சுமார் 6 மணித்தியாலங்கள் கடும் போராட்டத்திற்கு பிறகு தீ முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த தீப்பரவல் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் லக்சபான வாழமலை பிரிவைச் சேர்ந்த நபரொருவர் வனத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை ஹட்டன் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஹட்டன் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வேலனை வேட்கை புறப்படமாகவும் நீராவியடி பிரித்தானியா, லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி கலைமகள் சபாநாதன் அவர்கள் 27/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். கொழும்பு மத்துகம சாந்த ஜோர்ஜி புறப்படமாகவும் வத்தளையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சின்னையன் பழனியம்மா அவர்கள் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சுதுமலையை புறப்படமாகவும் கொழும்பு பம்பலப்பிட்டியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சயாதேவி அவர்கள் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை மேற்கை புறப்படமாகவும் கொழும்பு 13 கொட்டாஞ்சியினை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பென்னடித்தம்மா ஆரோக்கியநாதன் அவர்கள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.